எழுப்புதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ஆசீர்வாதம் அதில் தான் இருக்குது. ஆசீர்வாதமும் இருக்குது, அதே சமயத்தில் இந்த தீர்க்காயுசும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும். அந்த 133வது சங்கீதத்தில் 2வது வசனம் வாசிங்க. அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறது, அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிற நல்ல தைலம். அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்றைக்கும் கட்டளை இடுகிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆரோனின் தலையில் மேல் ஊற்றப்பட்ட இந்த தைலம், நல்ல தைலம். இந்த நல்ல தைலம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடியிலே வடிகிற அந்த தைலம் எப்படிப்பட்ட தைலம் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். யாத்திராகமம் 30வது அதிகாரம் 24வது வசனத்தில், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடை, ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெய் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமளமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்க கடவுது. எத்தனை வகையான காரியங்களினால் இந்த ஆரோன் தலையிலே ஊற்றப்படக்கூடிய இந்த தைலத்தை செய்கின்றார்கள். 1 குடம் எண்ணெய், எல்லாமே சேக்கல் கணக்கில், அது கிலோவா நமக்கு அது எப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு நம்ம அதை கற்றுக்கிடலை. எல்லாமே வெள்ளை போல அது மிகுந்த வாசனை உள்ளது, ஆனால் கசப்பானது, ஆனால் அது மிகுந்த வாசனை உள்ளது. சுகந்த வர்க்கங்கள் பலவிதமான சாம்பிராணிலாம் கொஞ்சமாக நெருப்பில் போட்ட உடனே அந்த புகை எப்படி அந்த வீடு நிறையா ஒரு கமகமங்கிற ஒரு வாசனை, அதை சேர்க்கணுமா. பிறகு 500 சேக்கல் எடை கருவாப்பட்டை, எப்படியாக எல்லாத்தையும் சேர்த்து இதை கூட்டு செய்யணும். அடுத்த வசனத்தை உங்களுக்கு 30 யாத்திராகமம் 30:21, இஸ்ரவேல் புத்திரரோட நீ பேசி சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்கு பரிசுத்த தைலமாக இருக்க கடவுது, இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது, இது செய்யப்பட்ட முறைமையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது, இது பரிசுத்தமானது, இது உங்களுக்கு பரிசுத்தமாக இருப்பதாக. இந்த முறைமையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அற்புண்டு போக கடவன் என்று சொல்லு என்றார். இந்த ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம் விசேஷமானது என்றால் அது ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த தைலத்தினுடைய தன்மை என்ன, இதனுடைய அமைப்பு என்ன, இதை அபிஷேகம் பண்ணினவனுடைய காரியம் என்ன, இதை யாருமே செய்யக்கூடாதாமா. இந்த கூட்டு தைலத்தை, அதான் 33வது வசனத்தில், இந்த முறைமையின்படி தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். அந்த தைலம், இந்த அபிஷேக தைலம் ஆரோன் பாஸ்டர் நம்ம வச்சுக்கிடுவோம், அவருடைய தலையில் ஊற்றப்பட்ட அந்த விசேஷம் விதமான தைலம் எங்கே கொண்டு வர வேண்டும் என்கின்றார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது இந்த ஒன்றே போதும். சகோதரிகள் ஒருமித்து ஒன்றாக அன்பு ஐக்கியத்தோடு வாழும்போது கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, யாத்திராகமம் 30:34, பின்னும் மோசே நோக்கி, சுத்த வெள்ளை போலமும் குங்குலியமும் அல்பான் பிசுனுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் சமநிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சன்னிதானத்தில் வைப்பாயாக. இந்த அபிஷேக தைலம் எவ்வளோ விசேஷமானது, உங்களுக்கு இது புரியுதா? நீங்கள் நல்லா பாருங்கள், இதை எப்படிலாம் செய்யணும், எப்படி இந்த தைலத்தை செய்யணும். இது யாரும் அந்நியன் முகந்து பார்த்திடக்கூடாது, இது யார் மேலேயும் பற்றக்கூடாது. இந்த தைலத்தை ஒருவனுடைய தலையிலே ஊற்றும் போது கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகின்றார். நமக்கு தேவை என்ன? ஆசீர்வாதம். எல்லா நன்மைகளும் நிறைந்தது தான் ஆசீர்வாதம்.
அடுத்து நமக்கு தீர்க்காயுசு நமக்கு வேணும், ஒரு நோயற்ற வாழ்க்கை வேணும், வீட்டுக்குள்ளே ஒரு சமாதான சந்தோஷம் வேணும். அதுனா இந்த தைலம் தான். அது அடுத்த வசனத்தை நான் வாசிக்க சொல்கிறேன், 36. இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறைமையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. இதற்கு ஒப்பானதை முகருகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன் என்றார். இந்த ஆரோன் மேலே ஊற்றப்பட்ட இந்த அபிஷேக தைலம் எவ்வளவு விசேஷமானது. இதை ஒருவன் செய்யக்கூடாது, நுகர்ந்து பார்க்கக்கூடாது, யாருக்காகவும் செய்து கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்க மேலே பற்றவும் கூடாது. இந்த அபிஷேக தைலமானது தலையில், எனக்கு இதை வாசிக்கும் போது நான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனக்கு எவ்வளவு எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக சொல்கின்றார். ஆனால் இது சகோதரர்கள் எல்லாம் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அது இந்த தைலமாக மாறி நமக்கு அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சாட்சி நான் நேரில் கேட்டேன், அந்த சாட்சியை சொல்லி நான் அடுத்து உங்களுக்கு செய்தி சொல்கிறேன். கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். 2 பேருமே ஒரு சண்டே சர்வீஸ் வந்திருக்காங்க. நிறைய கடன் பிரச்சனை, அவங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை. 2 பேருமே உள்ளே வராங்க. கணவன் ஆண்கள் சைடு போகிறாங்க, மனைவி பெண்கள் சைடு போகிறாங்க. திடீர்னு அந்த மனைவிக்கு என்ன அப்படின்னா, இவனுடைய கணவன் தற்கொலை செய்து கொள்வாரோ அப்படி ஒரு மனசில் ஒரு பயம் வந்த உடனே அவளுடைய கண்கள் ஆராதனையில் இல்லாமல் தன்னுடைய கணவன் இருக்கிற இடத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்றாள். கொஞ்ச நேரம் ஜெபம் செய்கிறா, கொஞ்ச நேரம் தன்னுடைய கணவன் இருக்கிற இடத்த பார்க்குறா. திடீர்னு பார்த்தா கணவனை காணும். அப்படின்னு சொன்ன உடனே வெளியே ஓடி வந்து செருப்பை போட்டுட்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறா. நானும் என்னுடைய கணவர் ஒன்றா தான் நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தோம், இந்த கணவரை காணும் இப்போ அப்படின்னு சொன்னே எல்லாம் கும்பலாக எல்லாம் வந்துச்சாங்க. வந்து பார்த்தா வீட்டில் தற்கொலை முயற்சி, அப்படியே மருந்து குடிச்சிட்டு ஆள் டெத்து பாடி மாதிரி கிடக்கு. உடனே குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து அலறி அடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க ஜிஹெச்சில், ஐசியூ வார்டில். அப்படியே அங்கே கொண்டு போட்டிருக்காங்களாம். அந்த நேரத்தில் இந்த மனைவி சின்ன பிள்ளை தான், 30 வயசுக்கிட்ட இருக்கும். நான் அந்த பிள்ளையை சந்திக்கும் போது அவள் என்ன செய்தாலாம் தெரியுமா? அவங்க சித்தி இருக்காங்க, அவங்க பெரியம்மா இருக்காங்க, அவங்க மாமா இருக்காங்க, அவங்க அத்தை இருக்கும், எல்லாம் இணைச்ச பெரிய ஒரு ஃபேமிலி போல் எல்லா சொந்தக்காரங்களும் வந்து கும்பலாக அங்கே நின்று கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சகோதரி ஒவ்வொருவர் காலையும் போய் விழுந்து, சித்தி மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை ரொம்ப பேசியிருக்கேன், நீ மன்னிச்சுக்கோங்க சித்தி. அடுத்து பெரியம்மா காலில் விழுந்து காலை கெட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் உங்கள்கிட்ட ரொம்ப தவறாக நடந்திருக்கேன். அடுத்து மாமாட்ட போய் காலை பிடிச்சி ஒவ்வொருவர் இடத்துல, அம்மா என்னை மன்னிச்சுக்கோங்க, அப்பா நான் உங்களுக்கு தப்பு பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. கேட்காத ஒவ்வொரு காலையாக விழுற காட்சியை அங்கே உள்ள அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். கணவன் வந்து சீரியஸான கண்டிஷனில் ஐசியூவில் இருக்கிறான், இந்த பிள்ளை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? இறக்கமாக இருக்கும், பரிதாபமாக இருக்கும். ஏம்மா நீ அப்படிலாம் ஒன்றும் நினைக்காத, இந்த கணவனை காப்பாற்று, கடவுளை கும்பிடுமா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சரிம்மா நான் உன்னை மன்னிச்சிட்டோம்மா. கடத்தறி அழுறா, இன்னும் சொல்கிறா, இயேசுவே என்னை மன்னிங்க, நான் சரியாக உங்களுடைய ஆலயத்துக்கு வரல, நான் கன்வென்ஷன் நான் போக மாட்டேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் போக மாட்டேன், நான் ஜெபம் நான் போக மாட்டேன், நான் பைபிள்லாம் நல்லா படிக்கலை, என்னை மன்னிச்சிக்கோங்க, இந்த கணவன் எனக்கு திருப்பி தந்துருங்கப்பா சொல்லி இங்கே அழுது கொண்டு போராடி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இந்த கணவனுடைய ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சாமா. இந்த கணவனுடைய ஆவி வந்து அவரை விட்டு பிரிந்து அப்படியே அது மேலே போதான். மேலே போகும்போது ஆவி மேலே போகும்போது அவன் கீழே பார்க்கின்றான், தன்னுடைய மனைவி ஒவ்வொருவர் காலிலே விழுகிறதும் அழுகிறதும் ஜெபிக்கிறதும் திருப்பி ஒரு காலில் போய் மன்னிப்பு கேட்கிறதும் கடவுளுடைய சமூகத்தில் கண்ணீரோடு கதறுகிற காட்சியை இந்த சகோதரன் பார்க்கின்றார். அந்த சகோதரன் என்ன சொன்னார்? ஏசப்பா மன்னிச்சுக்கோங்க, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ், ஒரே ஒரு சான்ஸு கொடுங்கப்பா, நான் உங்களுக்காக ஜீவிப்பேன், என் மனைவியை பாருங்கள் ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் ரொம்ப குடிப்பேன் என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் சிகரெட்டு ஊதுவேன் என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் எல்லாரையும் எதிர்த்து பேசியிருக்கேன் என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் படிக்கிற காலத்தில் நான் எல்லாட்டையும் ரொம்ப சண்டை செய்திருக்கேன் என்னை மன்னிச்சுக்கோங்க, ஏசப்பா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஆவி மேல் நோக்கி போய்கொண்டு இருக்கின்றது. இங்கே கும்பலாக எல்லாரும் உட்கார்ந்து
அழுது கொண்டே இருக்கின்றார்கள். மனைவியின் கதறல் தாங்க முடியல, முந்தியை விரித்து கேட்கின்றாள், என் கணவனுக்கு ஆயுசு கொடுங்க ஆண்டவரே, நான் பாவிதான், நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சகோதரி கதறி அழுது கொண்டு இருக்கிற காட்சி கணவனுடைய ஆவி மேலே இருந்து பார்த்து கொண்டு இருக்கின்றது. சொல்லுறான், ஏசப்பா ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன்ப்பா, எப்படியாவது எனக்கு ஆயுசு தந்துருங்க, என் மனைவியை நான் பார்க்கணும், என் மனைவியை நான் ஆற்றணும் தேற்றணும், நான் பாவிதான்ப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த ஆவியானது அப்படியே போக போக சுற்றிக்கிட்டே இருக்கு. நினைக்கிறானா, ஐயோ கீழே வரலையே, இன்னும் நான் மேலே தானே போகிறேன், இன்னும் நான் ஜெபிப்பேன், இன்னும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப ஸ்தோத்திரம், காட் ப்ளீஸ் காட், நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன், கிருபையாக இருங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நான் ஆசிரியருக்கு விரோதமாக இருந்திருக்கேன், நான் பார்த்து எழுதியிருக்கேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க டாடி, நீ மன்னிச்சிருங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தாச்சுன்னா அவருடைய அந்த கணவருடைய ஆவி சரீரத்துக்குள்ளே வந்துட்டான். அப்படியே எழுந்து உட்கார்ந்து விட்டான். எல்லாரும் மனைவி ஒரு பக்கம் கடந்து அழுதுட்டு கிடக்குறாங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க, என்னடாச்சு என்னாச்சு, கையில் உள்ளது எல்லா சீப்பு மூக்கில் எல்லாத்தையும் உருவி போட்டுட்டானான். போட்ட பிறகு சொன்னான், நான் என்னுடைய ஆவி மேலே போச்சு, இந்த மாதிரி நடந்தது, என் மனைவி உங்கள் எல்லாருடைய கால்களையும் பிடித்து கதறி மன்னிப்பு கேட்டதை என்னுடைய ஆவியில் நான் பார்த்தேன், நானும் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டேன், நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர், எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர். இதில் உள்ள ஒரு பியூட்டி, இதில் உள்ள அழகு என்ன அப்படின்னா, இருவருமே மன்னிப்பு தான், இருவருமே மன்னிப்பு தான், மன்னிப்பு தான் எல்லாவற்றிலும் என்னது சிறந்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 6வது வசனம். சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறது இல்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறேன். நான் உங்களுக்கு சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. காட்வின் ஐயா எனக்கு ஃபோனில் இப்படி பெரியமா நீங்கள் இப்படி பேசணும் பெரியமா, 3 செய்தி உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அரை மணி நேரத்தில் நான் எழுதுனது தான், நேற்று இரவு பேசினது, இன்றைக்கி நான் சண்டே சர்வீஸில் பேசினது, இப்போ நான் பேசி கொண்டு இருக்கிறது ஏறக்குறைய 25 நாட்களுக்கு முன்னாக ஆண்டவர் எனக்கு அந்த ஸ்பாட்டில் தம்முடைய ஆவியினால் எனக்கு கொடுத்த வார்த்தை தான். இப்போ 2 நாளுக்கு பிறகு தான் அந்த செய்தி நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் கிராஸ் டிவியில் நான் வாரத்துக்கு 2 நாள் செய்தி கொடுக்கணும், அதுக்கு நான் செய்தி ப்ரிப்பேர் பண்ணணும். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ செவ்வாய்க்கிழமை தோறும் நாங்கள் 6 to 8 வரைக்கும் கூடி ஜெபம் பண்ணுவோம், அதுக்கு நாங்கள் செய்தி எடுக்கணும், யூத் மீட்டிங்கில் செய்தி எடுக்கணும். இதனால் எனக்கு இதை அன்னைக்கு எடுத்ததோடு அப்படி வச்சுட்டு இப்போ நான் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இதை எடுத்து நான் ஆராய்ந்து பார்த்தேன், இங்கே செய்தியை பார்த்தேன். கர்த்தர் அன்றைக்கு என்னோடு சொன்னது, சகோதரனோடு சகோதரன் வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமே, குற்றமே, பாவமே, அக்யூஸ்டு, தவறு, தப்பு, தப்பு. இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ஜெபம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாரும் அவங்கவங்க சகோதரியோட, சகோதரனோட, மச்சான் கொழுந்தனோட, மைனி சம்மந்தியோட உங்களுக்கு தவறு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒப்புரவாகாமல், பேசாமல் கொள்ளாமல், கல்யாண பத்திரிகை வைக்காமல், ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாமல், எதுக்குமே நீங்கள் அழைக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஈஸ்டருக்குள்ளாக இந்த பண்டிகைகளை நீங்கள் ஒப்புரமாக்கிட்டு வந்து ஈஸ்டர் அன்றைக்கு நீங்கள் திருவிருந்து பங்கு கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். கடந்த நாள் யூடியூப்பில் ஒரு சின்ன ஷேர் ஷீட்டு பார்த்தேன், அதில் அவர் ரொம்ப நல்லா அழகாக பேசுவார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, விபசாரம் பண்ணுகிறான், ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் நான் இந்த பெண்ணிட்ட நான் தவறாக நடக்க மாட்டேன். அந்த பெண்ணு கேட்குறா, இனிமேல் என் கணவனுக்கு விரோதமாக நான் தவற செய்ய மாட்டேன், மன்னிச்சிறார். ஆனால் ஆனால் சகோதரனோட சகோதரியோட கசப்பான வேர் எவனுக்குள் இருக்கிறதோ அவன் பரலோகம் போவது அவ்வளவு நிச்சயம் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த சின்ன ஷேர் ஷீட்லேயும் பார்த்தேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இது இவ்வளவு ஒரு பெரிய காரியமா, இவ்வளோ பெரிய காரியமா? அருமையானவர்களே, இது பெரிய பெரிய காரியம், பெரிய காரியம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு விரோதமான நிறைய பாவங்களாக செய்திருக்கேன். அம்மா ஏற்று பேசியிருக்கேன், இப்படிலாம் பார்த்து எழுதியிருக்கேன், நிறைய விளையாட்டில் கபடி விளையாட்டில் தப்பு பண்ணியிருக்கேன், எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஆனால் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை.
என்னோட கணவரோட எங்கள் அத்தா வந்து ரட்சிக்கப்பட்டாங்க எனக்கு முன்னால். அப்போ அவங்க வந்து எப்பவும் பாட்டு படிப்பாங்க. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் நான் நாடி பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே அப்படிம்பாங்க. என்னத்தான் உங்களுக்கு மட்டும் பொங்கி வழியுது? எங்கள் அத்தான் நல்லா ஹைட் வெயிட்டாக இருப்பாங்க. அப்படி அவங்க நின்றுக்கிட்டு அந்த கையை தட்டி எப்படி பாடுவாங்க. என்னத்தான் உங்களுக்கு மட்டும் பொங்கி விழுது, எனக்கு அப்படி இல்லையே, நீ நல்லா ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அக்கா, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை சொன்னாங்க, நீ உனக்கு எப்போது ஆண்டவரை பற்றி பேசணுன்னா நீ பேசிக்கோ அப்படின்னு. அப்போ அந்த அக்காவை போய் நான் பார்த்து அவங்கக்கிட்ட பேசும்போது சொன்னேன், எனக்கு வந்து இருதயத்தில் சமாதானமாக இருக்குது, எந்த பாரம் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் சந்தோஷம் இல்லை. எங்கள் அத்தா வந்து இப்படி பாட்டு பிடிக்காங்க, எனக்கு அப்படி முடியலையே அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏதாவது தவறு இருக்கும் கேட்டு பாருங்க அப்படின்னாங்க. தவறா? என்ன தவறு? அப்படி நம்ம தான் எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ல, எவ்வளோ பாவத்தை அறிக்கை செய்திருக்கோம், தவறு அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்படி யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு கைப்பிள்ளை, எனக்கு அந்த கைப்பிள்ளையை நான் கீழே இறக்கி விட்டுட்டு, சின்ன வீடு தான் அதனால் கதவை சாத்திட்டு எங்கள் அத்தை எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்கள் கடைக்கு போயிடுவாங்க, எல்லாருமே கடைக்கு போயிட்டாங்க. நான் என் பையனை இறக்கி விட்டுட்டு கதவுக்கு பின்னால் நின்று, தவறு இருக்காமே சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, என்ன தவறு இப்படி தான் கேட்டேன். என்ன தவறுன்னு கேட்டேன். உடனே எங்கள் அண்ணன் மகன் பேர் என் மனசில் வந்தது. எங்கள் அண்ணன் மகன், ஆமாம் இவங்ககிட்ட நான் என்ன செய்தேன்னா சண்டை போட்டேன். நான் ஒரு நாள் தோசை செய்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அண்ணன் மகன் வந்து அவன் தோசை கேட்க தான் வந்திருக்கான். நான் என்ன சொன்னேன், எங்கள் அண்ணன் மகன் இன்னி அடிக்க வந்துட்டான், என்னை விட அவன் 2 வயசு கூட பார்த்துக்கோங்க. அப்போ எங்கள் அண்ணன் மகன் இன்னி அடிக்க வந்துட்டான். எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிட்டேன். அவன் வந்து உடனே எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் மகனை கூப்பிட்டு, எதுக்கு அத்தையை அடிக்க போனேன் அப்படின்னு. அடிக்கல ஐயம்மா நான் வந்து தோசை கேட்டேன் ஐயம்மா, அவள் தான் அப்படி சொல்கிறா அப்படின்ட்டு. அப்போ நீ அடிக்கக்கூடாது, அத்தையை தொடக்கூடாது, அத்தை ஏஜுக்கு வந்துட்டா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அவன் கடந்து அழுதான் பார்க்கணும். 2 வீடு, அம்மா வீடு இது, அண்ணன் வீடு, பெரியண்ண சின்ன வீடு. அவன் இங்கே பெரியண்ண மகன் அழுதான். அவன் அழுக இந்த ஓடு வழியாக, மோடு இருக்கும்ல ஓட்டு வீட்டுக்கு, அந்த இது வழியாக, அந்த பனைமரம் அது வழியாக இங்கே வந்து அலட்சத்தமாக கேட்கு. நான் சொல்கிறேன், ஆமாம் நீ என்னை அடிச்சதில்லை, என்னை அடிக்க தான் நீ வந்த அப்படின்னு அப்படி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. அவங்க நான் ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டே கிடந்தான், இல்லை நான் தோசை தான் கேட்க வந்தேன் அப்படின்னு. இது எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். நீ அந்த பையன் தோசை கேட்க வந்த பையனை நீ இப்படி சொன்னல அப்படின்ட்டு. இப்படியே ஒரு 28 பாவம் இப்படி மன்னிப்பு கேட்க வேண்டியது. ஒரு எங்கள் ஏரியாவில் மார்க்கெட்டுக்கிட்ட பாரதி ஸ்டோர்னு ஒரு பெரிய கடை இருக்குது. அந்த கடையில் நாங்கள் ஸ்டோர் ஜாமான் வாங்கும்போது 1 கிலோ பேரிச்சம்பழத்துக்கு பணம் கொடுக்கல. அப்போ நான் லிஸ்ட்டை பார்த்து அது கணக்கு பண்ணும்போது சொன்னேன் எங்கள் வீட்டில் அவங்கக்கிட்ட, இங்கே பாருங்கள், இதில் 1 கிலோ பேரிச்சம்பழம் நம்ம பணம் கொடுக்காமல் இருக்கோம், போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அப்போ இவங்க சொன்னாங்க, அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்கம்மா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அதை ஒரு பெருசாக நினைக்கல. அன்றைக்கு எனக்கு ஆண்டவர் சொன்னார், பாரதி ஸ்டோரில் 1 கிலோ பேரிச்சம்பழம், ஒரு இடத்துல 8 பலாக்கொட்டை 2 பைசா, அதை களவாண்டிருந்தேன் அம்மா வீட்டில் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது, அதை நீ திருப்பி கொடுக்கணும். இப்படியாக இன்னும் நிறையா. ஒரு டம்ளர், ஒருத்தங்க டம்ளர் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அந்த டம்ளர் எம்என் காபி ஹவுஸ், அந்த டம்ளர் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. இப்படியாக எனக்கு 28 வரிசையாக வர ஆரம்பிச்சிது. என்னடா இது இப்படி வருது, எப்போ இது வேற இருக்கா? பேசாமல் ஒரு பேப்பரை எடுத்தேன், பேனாவை எடுத்து எல்லாத்தையும் மடமடன்னு எழுதினேன். எல்லாத்தையும் எழுதிட்டு பார்த்தேன், ஆண்டவர் இன்னும் எது இருக்கா சொல்லிடுங்க, இப்போ அந்த பழத்துக்கு நான் பணம் கொடுக்கணும், எங்கள் அண்ணன் மகன் ஊரில் இருக்கான், நான் இங்கே இருக்கேன் தூத்துக்குடியில், அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், எப்படி கேட்க அவங்ககிட்ட அப்படின்ட்டு. பிறகு இந்த கடையில் போய் பழம் கொடுக்கணும், இந்த பணத்துக்கு பணம் கொடுக்கணும். இப்படியான ஒவ்வொரு காரியங்களை இயேசுவ கிருபையினால் செய்ய ஆரம்பித்தேன். எங்கள் அண்ணன் மகன் தான் மாட்டினான். ஒரு நாள் நான் தூத்துக்குடியில் சண்முகபுரம், அங்கேருந்து நான் வெளியே ஒரு சின்ன கடைக்கு வரணும், சின்ன கடையில் மட்டும் ஏதாவது ஜாமான் வாங்கிக்கிடுவேன். அப்போ நான் வாங்க வரேன், எங்கள் அண்ணன் மகன் வண்டியில் அங்கே வந்தான். பார்த்த உடனே என்ன அங்கே எங்கே வந்தேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ இங்கே ஒரு வேலை விஷயமா வந்தேன் அப்படின்னு. அதனால் உடனே வண்டியை பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா நம்ம அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் தோசை செய்யும்போது நீ தோசை கேட்க வந்தேன்ல, நான் என்னை அடிக்க வந்தான்ட்டு ஐயம்மாட சொல்லி கொடுத்தேன்ல அப்படின்னு சொன்னேன். இப்போ என்னதுக்கு அப்படின்னா, என்ன மன்னிச்சுக்கண்ணா அப்படின்னா, எப்போம்மா நீ இப்போ எங்கே போகிற அப்படின்னா, கடைக்கு போகிறேன்னா அப்படின்னு. போயிட்டான். எம்மா என் உள்ளத்தில் சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தோஷம் போங்க ஆரம்பிச்சிச்சு. ஆகா இதுதான் சந்தோஷம் போல, சரி அப்படின்ட்டு மடன்னு ஒவ்வொருத்தட்டியாக மன்னிப்பு. எங்கள் குழந்தைன்றலாம் மன்னிப்பு கேட்டுருங்க. எப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ஹோட்டல் பார்த்துக்கோங்க, வீட்டில் வந்து மைனி சாப்பாடு வைங்க அப்படிமா. அப்போ நான் வச்சு கொடுக்க மாட்டேன், கடையில் சாப்பிட வேண்டியது தானே, கடையில் எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறீங்க, இங்கே மட்டும் நான் வச்சு தரணுமா, நான் வச்சு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அந்த அது அப்படி அது மெயினானதை சொல்கிறேன். இன்னொன்று வந்து ஒரு நாள் கட்டில் உட்காந்துருந்தேன். அப்போ என் ரொம்ப சின்ன குழந்தை 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். அந்த குழந்தை வந்து சொன்னான் அப்படி சொடப்படி, மைனி எந்திங்க நான் உட்காரணும் அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த வீட்டுக்கு வந்த மருமகா நான் இருப்பேன். எவ்வளோ திமிரி என்னை பார்த்தா அப்படி தெரியுதா அப்படி சொன்னேன். நான் அந்த வீட்டுக்கு வந்தேன், மருமகா நான் தான் இருப்பேன் அப்படின்னா. அவனை இப்போ செத்துற போகிறேன்னு வேறு சொல்லிட்டான். அந்த அளவுக்கு எங்கள் அத்தைட்ட உடனே நான் கடைக்கு ஓடுறேன். நான் இப்படி சொன்னேன், அத்தை குழந்தை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதான் சாக மாட்டான், நீ பேசாட்டி வீட்டில் போயிரு அத்தை சொல்லிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் இப்போ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்ல, மன்னிப்பு கேட்டேன். என் பிள்ளைகளை ஒன்று போல் 3 பேரை உட்கார வச்சு மன்னிப்பு கேட்டேன். இந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமல் பாக்கெட்டில் பணம் கொடுத்துருக்கேன். அவங்ககிட்ட முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்டாங்க. நான் அப்படி பணம்லாம் எடுத்திருக்காங்க, நீ மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு. இப்படி எல்லோரும் உனக்கு என்னவோ ஆயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னவோ இவளுக்கு ஆயிட்டு எலுமிச்சம்பழம் தேய்க்கணும் அந்த அளவுக்கு ஒரே பாவம் மன்னிப்பு. ஏன்னா எனக்கு சந்தோஷம் ரொம்ப பொங்க ஆரம்பிச்சிது. எல்லாருடைய ஒப்புரவாகணும். எங்கள் மச்சான் முண்டாடி நல்லா சண்டை போட்டிருக்கேன். அவங்ககிட்ட போய் என்ன செய்தேன், நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, நானும் நீ ரொம்ப பேசியிருக்கேன், நீ மன்னிச்சிக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டு. தெருவில் அடிப்பிடி சண்டை, முடியை பிடிச்சி இழுத்து ஒரு அக்கா கூட அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். நான் ஒரு அக்காட்ட சொன்னேன், அந்த அக்காட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அச்சோ அது ஒரு மாதிரி குடும்பமே அப்படின்னாங்க. இல்லை எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்ட்டு ஒரு நாள் பையே அந்த ரோட்டில் போனேன். அக்கா அப்போ பார்த்து அந்த அக்கா வெளியே வந்தாங்க. வந்த உடனே அந்த அக்கா கையை பிடிச்சிட்டு, ஏக்கா நான் அந்த மாதிரி ஒரு காம்பவுண்டில் இருக்கும்போது வெளியே லாரி தண்ணி வரும்ல, அப்போ நான் அடிப்படி சண்டை போட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னப்பா இப்போ நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. கையை பிடிச்சி பிடிச்சிக்கா எங்கள் என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மெயின் பாயிண்ட்டை சொல்லிடணுமே. அவங்க நல்லா இருக்கியம்மா, பிள்ளைகள் நல்லா இருக்கா, எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதை விட மன்னிப்புங்கிறத ஒன்று சொல்லிடணும் அப்படின்ட்டு, அக்கா நம்ம சண்டை பிடிச்சோம்ல, நீ மன்னிச்சுக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்று நினைக்காத, நல்லா இருக்கல. உடனே சந்தோஷம் அப்படியே பொங்க ஆரம்பிச்சிட்டு, அப்படி யார்ட்டையாவது சொல்லணுங்கிற இப்படியா தான் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த சந்தோஷம் என்கிறத தந்தார். அந்த ஜீவ நீரூற்று இந்த சகோதரனும் இந்த சகோதரியும் தேவனிடத்திலும் மனிதரிடத்திலும் மன்னிப்பு கேட்டதுனால கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டார். அருமையானவர்களை, சகோதரனோடு இன்னும் நேரம் அதை வாசிங்க, 7வது வசனம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றம் தான். அதுக்கு ரீசனே கிடையவே கிடையாது, காரணம் கிடையாது. அதுக்கு நீங்கள் 8வது வசனத்தை பாருங்க. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், செய்கிறீர்கள். 7ஆம் வசனத்திலையும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது, அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை. நம்ம நஷ்டப்பட தான் செய்கிறோம், நம்ம கஷ்டப்பட தான் செய்கிறோம், நமக்கு அவமானம் வரத்தான் செய்யுது. ஆனாலும் சத்தியம் என்ன சொல்லுது, நான் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருப்பேன். சத்தியத்தின்படி, இந்த சத்தியத்தின்படி ஒருத்தன் வாழ்ந்தால் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை, எல்லாமே நடக்கும், தானாய் வரும், தேடி வரும். ஈசாக்கு இனிப்பு, அதே மாதிரி உங்களுக்கு மருமகன் இனிப்பாக வரும். உங்களுக்கு மருமகள் ரெபெக்காளை போல, கர்த்தருக்கு பயந்த சாராளை போல உள்ள பெண்களை கர்த்தர் தருவார், குழந்தை பாக்கியத்தை தருவார், எல்லா சகல வசதிகளையும் கர்த்தர் தருவார். சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியத்தின்படி தான் நாம் வாழ வேண்டும். ஆட்டோமேட்டிக்காக சத்தியத்தின்படி ஜீவிக்கும் போது 28வது உபாகமத்தில் 1வது வசனம், இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிற இந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்தால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கும். சூரியன் வெளியே வருது 7 மணி 8 மணி கிட்டக்க, வெளியே வரும்போது சூரியனே என் மேலே வா, என் துணியெல்லாம் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கவா செய்கிறோம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இரவிலே நிலவு, இரவிலே நட்சத்திரங்கள், காற்று எல்லாமே நம்ம கேட்காமலே நமக்கு வருகிறது போல இந்த சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்ற ஒரு பயங்கரமான ஒரு ஆவல் நமக்கு இருக்கும்போது கர்த்தரே சொல்வார், ஃபியர் நாட், நீ பயப்படாத. சத்தியத்தின்படி நம்ம நடக்கிறோமா? அப்படி நடக்கும்போது நன்மையும் ஜீவனும் கிருபையும் நம்மை தொடரும். அருமையானவர்களே, நாம் ஏன் நஷ்டத்தை சகித்து கொள்கிறதில்லை? ஏன் நம்மளால் பொறுத்து கொள்ள முடியலை? கிருபை தார ஆண்டவரே, அதுக்கு கர்த்தர் தான் ஹெல்ப் பண்ணணும். எப்படியாவது எனக்கு பரலோக ராஜ்யம் வேணும், எனக்குள்ளே அந்த கசப்பான வேர் இருக்கவே கூடாது, நான் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும். இன்றைக்கி நீங்கள் உங்களுக்குள்ள நிறையா ஃபெயில் ஆர்டர் போட்டு வச்சுருக்கீங்க. எஃப்ஐஆர், நிறைய எஃப்ஐஆர் இருக்குது. யார் மேலே நம்ம சில எஃப்ஐஆர் கேஸ் வச்சுருக்கோம். அந்த கேஸு இன்றைக்கி ரிலீஃப் ஆகிடணும். அது ஃபெயில் ஆர்டர் கிடையாது, நிரந்தரமான விடுதலையாக அந்த கேஸு ஃபுல்லாக தூக்கி தூர வீசக்கூடிய அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் என்று உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுகின்றேன்.
இதுக்கு மேலே இந்த சத்தியம் உங்களுக்கு வருமா வராதா தெரியாது. ஏனென்றால் ரகசிய வருகை இருக்கின்றது, கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கின்றது. என்ன எல்லாமே எங்கெல்லாமே யுத்தங்கள் நடக்குது, நிலநடுக்கங்கள் நடக்குது. அதனால் இன்றைக்கு நீங்கள் போய் செய்ய வேண்டியது, ஆண்டவரே நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றீரோ, நான் செய்திருக்கிற தவறை நான் மன்னிப்பு கேட்க நான் வாஞ்சியோடு இருக்கிறேன். நீங்கள் ஆசைப்படுங்க, நடந்துடும். நீங்கள் விரும்புங்க, கர்த்தர் கண்டிப்பாக அதை வாய்க்க செய்வார். விருப்பத்தையும் செய்யையும் உண்டாக்குறவர் கர்த்தர் தான். அடுத்த ஒரு வசனம் பாருங்க, 9வது வசனம், 1 கொரிந்தியர் 6:9. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது இல்லை. அப்போ இன்றைக்கு நம்ம அநியாயக்காரர் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு தள்ளப்படுறோம். சமாதானம் இல்லாததுனால, ஒப்புரவாக இல்லாததுனால. ஒருத்தர் போய் மன்னிப்புன்று கேட்பது லேசெல்லாம் கிடையாது. நம்ம வெட்கத்தை விட்டு தான் என்ன செய்யணும், கேட்கணும். எதுக்குன்னா, நான் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், எனக்குள்ளே தேவன் வாசம் பண்ண வேணும். 1 யோவான் 2 ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். நல்லா பாருங்க, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன், சண்டை செய்கிறவன், விரோதிக்கிறவன் இது வரைக்கும் இருளிலே தான் இருக்கான். நீங்கள் நம்ம நினச்சிக்கிடுறோம், இல்லை நான் ஒளியில் தான் இருக்கேன், நான் பைபிள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நான் சர்ச்சுக்கெலாம் போகிறேன், எல்லாம் செய்கிறேன்னு சொன்னாலும் நம்ம பகைக்கிறவர்களாக இருந்தால் நாம் இருளில் தான் இருக்கின்றோம் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எனக்கு உதவி செய்யனாலும் முடியல. என் பையன் சின்ன பிள்ளையில காலையில் ஸ்கூலுக்கு கிளப்புவான். இத்தனை மணிக்குள்ளே ஒரு பிள்ளைக்கு பஸ்ஸு வந்துடும், இத்தனை மணிக்குள்ளே பிள்ளைக்கு ஆட்டோ வந்துடும், சாப்பாடுக்கு ஊட்டவும் செய்யணும், ட்ரெஸ்லாம் மாற்றணும், ஐடென்டி கார்டு போடாமல் எத்தனை நாள் போயிடுவாங்க, லஞ்ச் எடுத்து வைக்கணும், கைக்கூட்டை எடுத்து கொடுக்கணும், எல்லாம் இருக்கா பார்க்கணும், ஸ்கேல் இருக்கா பார்க்கணும், எல்லாம் பார்த்து ஏற்றி எல்லாம் விட்டுட்டு அப்படியே சேரில் கிடப்பான். முடியலப்பா, எனக்கே பார்த்தா பாவமாக இருக்கும். இவ்வளோ வேலையும் அவ்வளோ ஸ்பீடாக செய்கிறது போல தான். இதே மாதிரி தான் நம்ம இந்த ஒப்புரவாகுதல் என்பது, சகோதரனை சிநேகிக்கிறது கஷ்டம், முடியல. ஆனால் நீங்கள் விரும்பினீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். கோர்ட்டில் கேஸ் இருக்குது, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, கேஸ் போட்டவங்க இறந்துட்டாங்க. அவங்க எப்படி பரலோகத்துக்கு போவாங்க? அவங்க பேர் போலீஸ் ஸ்டேஷனில் குற்றவாளி என்று இருக்கின்றது. ஏன்னா இன்னும் ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கான்ல, இவன் தான் என்னை ஏமாற்றிட்டான், எனக்கு இவ்வளோ நகைக்கு இவ்வளோ பணம்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டான், இந்த நிலத்தை அவன் எடுத்துக்கிட்டான், என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லி உங்கள் மேலே ஒருத்தன் எஃப்ஐஆர் போட்டிருக்கானே. இந்த பூமியிலேயே உங்களுக்கு எஃப்ஐஆர் கேஸ் இருக்கும்போது பரலோகத்தில் எப்படி அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? பயமாக இருக்குல்ல? பயமாக இருக்கா இல்லையா? நான் உங்களுக்காக இன்றைக்கு நான் விசேஷ ஜெபம் இதான் பண்ணியிருக்கேன். இந்த நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். இன்றைக்கி வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த ஒப்புரவாகுதல், சமரசம். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வருதா, நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வீடு கட்டி பால் காய்க்க போகிறீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் சடங்கு வருதா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஞானஸ்நானம் வருதா, நீங்கள் கண்டிப்பாக போய் நீங்கள் மன்னிப்பு என்ற வார்த்தையை சொல்லி அவர்களை நீங்கள் வருந்தி அழைத்து நீங்கள் அன்பு செலுத்தி இந்த பிரமாணத்தின்படி ஜீவித்து பரலோக ராஜ்யத்துக்கு நான் செல்வேன், நான் ஒளியில் இருக்கிறேன், இருளில் இல்லை என்று சொல்ல வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க, 10. தன் சகோதரனிடத்தில் அப்போ தன்னுடைய சகோதரனிடத்தில், எங்கள் அக்கா கூட, எங்கள் தங்கச்சி கூட, அப்படிப்பட்டவங்களோட, எங்கள் பெற்றோர் கூட சமாதானமாக இருக்கிறவன் ஒளியில் இருக்கிறான். இருட்டு பிடிக்குமா, வெளிச்சம் பிடிக்குமா? வெளிச்சம் தானே பிடிக்கும். யாருக்காவது இருள் பிடிக்குமா? இப்போ உங்கள் லைட்டு கரண்ட் கட்டி எல்லாரும் உங்கள் டார்ச் எடுத்துருவீங்க செல்லில். இருள் நமக்கு என்ன செய்யாது, பிடிக்கவே பிடிக்காது. இருளில் இருக்க யாரும் விரும்புகிறதும் இல்லை. ஆனால் அதான் இதில் ஆண்டவர் சொல்கிறார், இங்கே சகோதரனோடு நீ சிநேகமாக இருந்தால், அன்பு கூறுகிறவனாக இருந்தால், நீ ஒளியில் நிலை கொண்டு இருக்கிறாய், அவனுக்கு இடரல் ஒன்றுமில்லை. உனக்கு நோயே இல்லை, உனக்கு பேயே இல்லை, உனக்கு பிலிசூனியமே இல்லை, உனக்கு எந்த பொறாமையும் தாக்காது, உன்னை எதுவுமே தாக்காது. சேலஞ்ச். யார் உங்களுக்கு பிலிசூனியம் வச்சுருக்கா? யார் உங்களுக்கு செய்வனை வச்சுருக்கா? அப்படின்னா பயப்படாதீங்க. நம்ம யார்கிட்ட பகையாக இருக்கின்றோமோ, அன்பு செலுத்தாமல் இருக்கின்றோமோ, பொறாமையாக இருக்கின்றோமோ, அதுதான் நமக்கு செய்வனை நாமளே வைக்கிறது. கடந்த நாள் இங்கே சர்ச்சில் ஒருத்தங்க பேசினாங்க, ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அவர் சொன்ன மெசேஜ், அவர் நல்லா பேசினார்.
என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு பெரிய பணக்கார வீடாமா. அந்த பணக்கார வீட்டுக்கு அவரை சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. காலையில் ஃபாஸ்டிங்கா, மதிய உணவு நல்ல வயிற்றுக்கு சாப்பிடலாம், பெரிய பணக்காரன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சரிப்பா, இன்றைக்கி நல்ல ஒரு உணவு நமக்கு காத்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக போனாராம். அப்போ உள்ளே என்ட்ரு பண்ண உடனே சைடில் வந்து கோட்டை சுவர். அந்த கோட்டை சுவர் வந்து 60 அடி உயரமா. இன்னும் இவ்வளவு உயரம், இன்னும் ஒரு கோட்டை சுவர் இவ்வளவு செய்வாங்க, மதில் இன்னும் 60 அடி உயரம். முன்னால் பார்த்தீங்கன்னா அது 40 அடி உயரமா. அப்போ உடனே அந்த பிரதர்கிட்ட கேட்டாராம், ஏன் பிரதர் இதுக்கு 60 அடி கட்டிருக்கீங்க, இது வேணால் என்ன இருக்கும், 40 இருக்குமா? அப்படி 40 கிட்டக்க இருக்கும்னு நினைக்கிறேன், 40 இல்லை 50 இருக்கும். இதை விட 60னா இன்னும் என்னமா ஒரு உயரம், அவ்வளோ உயரத்துக்கு கட்டியிருக்கீங்களே மதில் சுவர், என்ன ஏன் அப்படி அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், அடுத்த வீட்டில் என் தம்பி இருக்கான், அவன் என் முகத்தில் முடிச்சிடக்கூடாது, அவன் முகத்தில் நான் முடிச்சிடக்கூடாது. சப்போஸ் அவன் மாடிக்கு வரும்போது நான் மாடிக்கு போகும்போது ஒருத்தரை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் 60 அடி உயரத்துக்கும் அவன் வெளியே காரில் போகும்போது எந்த காரணம் கூட தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக 40 அடி உயரத்தில் முன்னால் நான் மதில் சுவர் கட்டியிருக்கேன். அல்லேலூயா சொல்ல முடியாதுல்ல? எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆமாம், எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? இங்கே எப்படி வாழ்ந்துடலாம்? இந்த பாஸ்டர் என்ன சொன்னார், சாப்பாடு வேண்டாம், உனக்கே நீ செய்வனை வச்சுருக்கப்பா, உன் செய்வனையில் நான் வந்து இந்த செய்வனை சாப்பாடை நான் சாப்பிடவா? இந்த செய்வனையில் எனக்கு பங்கா? வேண்டாம்ப்பா, எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் போய் ஏதோ என்னால் என்ற 2 இட்லியோ என்ன ஒரு சாம்பார் சாதமோ சாப்பிட்டுக்கிடுறேன். வேண்டவே வேண்டாண்ணா. ஐயா அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் சாப்பிடணும். வேண்டாப்பா, நீ உனக்கே செய்வனை வச்சுருக்க, 60 அடி உயரம் கட்டி ஒரு செய்வனை வச்சுருக்க, முன்னாடி 40 அடி கட்டி சகோதரன் முகத்திலேயே முடிக்கக்கூடாதுன்னு வச்சுருக்க, வேண்டான்னு சொல்லி தப்பிச்சு ஓடி வந்துட்டாரோ. எவ்வளோ பெரிய ஒரு செயல் பார்த்தீங்களா? மனசு கஷ்டமாக இருக்குல்ல? ஒரே குடலில் தானே ஒரு நம்ம கர்ப்பப்பை வந்து ஒரு பெட்டகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாப் சொன்னாங்க. எங்கள் அக்கா மகளுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு, கர்ப்பப்பை ஆப்ரேஷன். அப்போ அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அந்த கர்ப்பப்பையை வெளியே கொண்டு வந்தாங்க. அப்போ நான் நின்றுக்கிட்டு இருந்தேன், எங்கள் அக்கா பேரனும் நின்னான். அவங்க அம்மாவுக்கு தான் ஆப்ரேஷன். அந்த பையனை கூப்பிட்டாங்க, தம்பிங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. உடனே அவன் பக்கத்தில் போனான், அதை காட்டினாங்க, நீ இருந்த பெட்டகம் தாடா இது அப்படின்னு பார்த்தாங்க. இப்படி சங்கு வடிவத்தில் இவ்வளோ பெரிய தேங்காய் அளவுக்கு இருந்துச்சு, வீங்கி போய். அவர் அப்படி சொன்னார், நீ இருந்த பெட்டகடா இது, நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு. இதுக்குள்ளே தானே ஒரே சகோதரனும் ஒரே சகோதரியும் அதே பிளட்டு சர்க்குலேஷனில் தானே, அதே அந்த இரத்த அணுக்களில் தானே வாழ்ந்து வருகிறோம். எதுக்கு நமக்கு இந்த ஒரு பகை? ஒரே தாயினுடைய தகப்பனுடைய இரத்தத்திலே வளர்ந்த நான் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் நீ சகோதரனை பகைத்தால் நீ இருளில் இருக்கிறாய் என்பதை தெளிவாக வைங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, மருமக்கம்மாருக்கு கற்றுக் கொடுங்க, எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்க. அதில் சொல்லியிருக்கு, அப்படிப்பட்டவனுக்கு இடரல் ஒன்றுமே இல்லை, அவனுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா நீ சத்தியத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். ஏதோ ஒன்று வரலாம், வந்த உடனே பெய்கிறோம். நம்ம போனால் மழை இருந்தால் கூட நவுன்றோம். மழை இருக்கலாம், ஆனால் எனக்கு முன்னால் இருக்கக்கூடாது, அப்படி தானே? மழை இருக்கலாம், எங்கே இருக்கட்டும், எனக்கு முன்னால் இருக்கக்கூடாது. கடல் இருக்கலாம், நான் போனால் கடல் 2ஆக திறக்கணும். நதி வரலாம், எனக்கு முன்னால் நதி இருக்கலாம், ஆனால் அன்றைக்கி எலிசோக்கும் மாதிரி எனக்காக 2ஆக பிரியணும். நான் போகிற பாதையில் எதுவுமே இருக்கக்கூடாது. அவனுக்கு தான் இடரல் ஒன்றும் இல்லை. நீங்கள் எத்தனை பேர் இதை செய்ய போகிறீங்க? அப்படியே தவறாக வகைப்பு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இன்றைக்கி செய்திருங்க. நம்ம கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும்? பரலோகம் கிடைக்கும். இந்த உலகத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 11, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து, என்னதான் ஒரு பெரிய மெர்க்குரி லைட்டு போட்டாலும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் இருளிலே தான் இருக்கின்றோம். உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு பிரைட்னஸ், அங்கே ஒரு ஆழ்ந்த அமைதி, அங்கே ஒரு ஜீவ நதி, அந்த கர்த்தருடைய பிரசன்ஸ். இந்த பாட்டு படித்தாங்க இல்லை, உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே.
அவருடைய பிரசன்னம் தான் இந்த உலகத்தில் நம்மளை நல்லபடியாக வழி நடத்தக்கூடியது. அதுக்கு தான் இடரல் ஒன்றும் இல்லை, இடரலே இருக்கக்கூடாது. என்னுடைய பாதை தேவன் பார்க்கும்போது அவர் எனக்கு முன்பாக வர வேண்டும், அவர் எனது வலது பக்கத்தில் எனக்கு இருக்க வேண்டும். எல்லா கசப்புகளையும் நம்மை விட்டு நீக்க போடும்படியாக அதை நாம் தள்ள வேண்டும். அடுத்த வசனம், அதில் இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தன் போகுமிடம் இன்னதென்று அறியாது இருக்கிறான். அப்போ இருளிலே இருக்கிறவங்க நம்ம போகிற இடம் எங்கே போகிறோம்னு தெரியல. நம்ம நரகத்துக்கு நேராக போய்கொண்டு இருக்கின்றோமா, பாதாளத்துக்கு நேராக போய்கொண்டு இருக்கின்றோமா, இல்லை பரதேசிக்கு நேராக போய்கொண்டு இருக்கின்றோமா, இல்லை பவுல் போன 3ஆம் வானத்துக்கு போகிறோமா, இல்லை நம்ம சீயோனுக்கு போகிறோமா, புதிய எருசலேமுக்கு போகிறோமா, நம்ம எங்கே போகிறோம்? நிச்சயம் உண்டா? அந்த நிச்சயத்தோடு நம்ம வாழ வேண்டும். இருளிலே இருந்தால் நீங்கள் போகுமிடம் இன்னதென்று உங்களுக்கே தெரியாது. அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க, என்னால் முடியல, ஹெல்ப் பண்ணுங்க இயேசுவே, ரொம்ப நான் கஷ்டப்படுறேன். ஏன் நஷ்டத்தை சகித்து கொள்கிறது இல்லை? சகித்துக்கொள்ளணும் ஆண்டவரே, சகித்துக்கொள்ளணும். இதோ நாங்கள் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அங்கே எந்த பலவீனமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, எல்லா நிறைவான ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் அங்கே தங்கி இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த தைலம் ஆரோனின் மேல் ஊற்றப்பட்ட அந்த 133ஆம் சங்கீதத்தில் அந்த 2வது வசனம் வாசனம்ல, இதோ அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு வடிகிறதும் நல்ல தைலம். அப்போ இந்த சகோதரர்கள், முதல் வசனம் தான், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை. அப்போ இந்த சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது ஆரோனுக்கு ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம் நமக்கு ஊற்றப்படுகின்றது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்றென்றைக்கு என்ன செய்வாராம்? கட்டளையிடுவார்.